ட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற 54வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Enlarge the place of your tent and let them stretch out the curtains of your dwellings. அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த வருடத்திலே ஆண்டவரிடத்திலே நான் உட்கார்ந்து சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்கள், சில அது நம்முடைய சுகமா இருக்கட்டும், நம்முடைய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், நம்முடைய ஊழியங்களா இருக்கட்டும், அதனுடைய எல்லைகள் விரிவாவதற்கான அடிப்படையான விரிவாக்கம் எங்க தொடங்குதுன்னா, அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸில் தான் தொடங்குது. நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள், கர்த்தரோடு நமக்கு இருக்கிற தொடர்பு, தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம், அவரோடு நம்ம செலவிடுகிற நேரம், இதனுடைய எல்லைகள் விரிவாகும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சுகத்திலும், நம்முடைய நம்முடைய ஆசிர்வாதங்களிலும், நம்முடைய ஆ ஊழிய வாழ்க்கையிலும் கூட அது பிரதிபலிக்கும். ஆவியானவரின் இடத்துல சொன்ன காரியம் தான். முதலாவது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைகளை, அந்த கூடாரத்தின் முனைகளை நீ விசாலமாக்கு. உன்னுடைய முழு கவனத்தையும் அதுல நீ செலுத்து. அதை நீ செலுத்தும் பொழுது மற்ற காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லி, எனக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே பொதுவான காரியம் இதுதான். நம்ம எல்லாருமே விரும்புகிற ஏதோ ஒன்றுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். நான் எதுக்குமே காத்திருக்கல சிஸ்டர், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில பரிபூரணமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது. நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விண்ணப்பத்தை செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கிறவர்களா தான் இருப்போம். அப்ப அந்த எல்லைகள் என்னுடைய வாழ்க்கையில விரிவாக வேண்டும் ஆண்டவரே, அது எப்பொழுது விரிவாகும் என்று சொல்லி நம்ம அவரிடத்திலே கேட்கலே, அவரது எல்லாத்துக்கும் அடிப்படையாய் சொல்லுகிற ஒரு காரியம், என்னோடு நீ இருக்கிற அந்த நேரத்தை நீ விசாலமாக்கும் பொழுது, அந்த வாசஸ்தலங்களின் திரைகளை நீ விரிவாக்கும் பொழுது, அந்த கயிறுகளை நீ நீளமாக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மற்ற காரியங்களை நான் உறுதிப்படுத்துவேன், நான் விசாலமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் அதுதான். ஆனாலும் அது அவ்வளோ லேசான காரியம் இல்லை என்று சொல்லி நமக்கு தெரியும். சரி, அப்படின்னா அந்த கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்கணும் அப்படின்னா அதற்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம அந்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இட் இஸ் நாட் ஈஸி. நான் அந்த அந்த பவுண்டரிஸை, என்னோட ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸை ஏன் பிசாசானவன் அதனுடைய எல்லைகளை விரிவாக்க விட மாட்டேங்கிறான்? ஏன் என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் நாம் காத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கான நேரத்தை நம்ம கொடுக்கிறோமா? அந்த விசாலத்தை நம்ம அடைந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுல ஏதோ ஒரு குறைவு இன்னும் நம்ம இடத்துல இருக்கதான் செய்கிறது. அதை ஏன் நம்மால செய்ய முடியல அப்படின்னா, ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இதனுடைய எல்லைகளை விரிவாக்க தொடங்கிவிட்டால் இவளுடைய வாழ்க்கையில நான் அடைத்து வைத்திருக்கிற மற்ற மற்ற காரியங்களை அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பிடுங்கப்படும். உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணிகள். அப்போ நான் இந்த டென்ஸை குறித்து, இந்த கூடாரங்களின் முனைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் தான், அந்த உறுதியாய் ரொம்ப ஆழமாய் தோண்டி சத்ருவன் சில இடத்துல என்ன பண்ணிருக்கிறான், அந்த ஆணிகளை பிடுங்க முடியாதபடி அவன் உறுதியாய் அதை அவன் நாட்டி வைத்திருக்கிறான். அப்ப அந்த அந்த ஆணிகள் பிடுங்கப்படத்தக்கதாய் அந்த ஆணிகளை நம்ம பிடுங்கி எடுக்கும் பொழுதுதான் நான் அந்த ஆணியை எடுத்து கொண்டு போய் விரிவாக்கும்படியா இன்னொரு இடத்துல அதை நான் நாட்ட முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஆணி உறுதியாய் கடாவப்பட்டிருக்குது, அதன் மேலே ஒரு கூடாரம் போடப்பட்டிருக்குது. ஆனால் நான் அந்த அந்த எல்லையை விசாலமாக்க நினைக்கிறேன், அந்த கூடாரத்தை நான் கொஞ்சம் பெருசாக்க நினைக்கிறேன். அப்ப நான் ஆணியை பிடுங்கி எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்திலே அதை நான் கடாவி நட்டு வைத்தால்தான் என்னுடைய கூடாரத்தின் முனைகளை நான் விசாலமாக்க முடியும். அப்ப அதை லேசிலே அவன் செய்ய விடுவானா? அந்த ஆணிகளை உறுதியாய் கடாவி அதை இடத்துல பிடுங்க முடியாதபடி பிடித்து வைத்திருக்கிறவன் யார்? பிசாசானவன் என்ன பண்றான், இவள் தேவ சமூகத்திலே இவள் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த டென்ட்டை என்லார்ஜ் பண்ணிடக்கூடாது,
கிடையாது. இப்போ இவள் ஜெபிக்கிற இந்த 1 மணி நேரத்திற்குள்ளே இவள் திருப்தி அடைய வேண்டும். இப்போது இவள் ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற இந்த 2 சாப்டர்ஸ்ல என்ன ஆகிடணும், இவள் திருப்தி ஆகிடணும். இவள் கர்த்தரோடு செலவிடுகிற இந்த நேரங்கள் போதும் என்ற திருப்தி இவளுக்குள்ள இருக்கணும். அந்த திருப்தி இவளிடத்துல இருந்து உடைந்து விட்டால் என்ன ஆகிடும், இவள் கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்க தொடங்கி விடுவாள். அதனால அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறான், அவன் ஒரு சூழ்ச்சியை அவன் செய்து என்ன பண்றான், நம்மளுடைய ஆணிகளை அவன் உறுதியாய் அந்த இடத்துல இது போதும், நீ நல்லா தானே ஜெபிக்கிற, நல்லா தானே வேதம் வாசிக்கிறன்னு சொல்லி அதற்குள்ளே நமக்கு ஒரு திருப்தியை வைத்திருக்கிறான். அப்போ கர்த்தர் என்னிடத்துல சொன்ன முதல் ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன பண்ணு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற திருப்தியை நீ என்ன பண்ணு, உடைத்து போடு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னிடத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. போதும், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், எஸ் ஐம் டூயிங் இட். அதை நான் அதிகமாய் இன்னும் நான் பண்ணணும், இன்னும் நான் வாஞ்சியோடு பண்ணணும், இன்னும் நான் தாகத்தோடு பண்ணணும், இன்னும் நான் அதிகமாய் செய்யணும் என்ற அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே பெருகுவதை ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. என் வாழ்க்கையில நான் இப்ப இந்த இடத்துல 22 பேர் இருக்குன்னா, இந்த 22 பேரும் ஜெப வாழ்க்கையில இருக்கிறவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்துகிறவர்கள் தான். ஆனால் அந்த கவனத்தை கூட ஆண்டவர் இன்னும் கூர்ந்து கவனிக்க விரும்புகிறார். அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய எல்லைகளை நீ விசாலமாக்கணும்னா, முதல்ல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு திருப்தி. ஒருவேளை நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன், எத்தனையோ பேர் இன்னும் இந்த காரியத்தை கூட செய்யலையே, எத்தனையோ பேர் இந்த அளவுக்கு கூட ஜெபிக்கலையே, நான் ஓரளவுக்கு ஜெபிக்கிறேனே, நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் ஓரளவுக்கு ஜெபிக்கிறேனே, ஓரளவுக்கு வேதம் வாசிக்கிறேனே என்று சொல்லி என்னை குறித்து எனக்கு ஒரு திருப்தி உண்டாயிருக்குமானால், முதலாவது என்னுடைய கூடாரத்தின் முனைகளை நான் விசாலமாக்க வேண்டுமானால், நான் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய திருப்தியை நான் உடைக்கணும். த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் லெவல், அதை என்ன பண்ணணும், நான் உடைக்கணும். அதை உடைத்தால் மாத்திரம்தான், ஒருத்தன் ஒரு 2 டிகிரி படிச்சிருக்கிறான்னா, ஒரு ஒரு யூஜி படிச்சிட்டான், பிஜி படிச்சிட்டானா பரவாயில்ல, எத்தனையோ பேர் யூஜி தானே படிச்சிருக்கிறாங்க, நான் பிஜியும் சேர்த்து படிச்சிருக்கிறேனே, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்களால என்ன பண்ண முடியாது, பிஹெச்டி வாங்க முடியாது, அந்த டாக்டரேட்குள்ள போக முடியாது. இல்ல இது இது எனக்கு பத்தல, ஐ வாண்ட் மோர் நாலேஜ், எனக்கு இன்னும் அறிவு வேண்டும், இன்னும் ஞானம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன பண்ணுவான், இன்னும் அந்த டாக்டரேட் பட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் எப்படியான்னு சொல்லி நினைக்கிறவனா, அது கடினம்னு தெரியும். இந்த யூஜியை விட பிஜியை விட டாக்டரேட் கண்டிப்பா என்ன கிடையாது, ஈஸி கிடையாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்குவது என்பது அது ஒரு டாக்டரேட் பட்ட மாதிரி தான், அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, அது கடினம் தான். ஐயோ இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், பிஜி லெவல் அடையிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபித்து 4 சாப்டர் வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கே அதுக்கே நான் நேரத்தை ஒதுக்குவதற்கு நான் ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கேன், அதுக்கே என் பிள்ளைகளை கவனித்து என் குடும்பத்தின் ஒழுக்கங்களை எல்லாம் கவனித்து நான் அதற்குள்ளே வருவதற்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த இடத்துல வர்றேன். இதை தாண்டி நான் எங்க போறது, நான் பிஜி படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேனே, டாக்டரேட்னா இன்னும் நேரத்தை செலவிடணுமே, இன்னும் நான் அதிக பிரயாசங்களை கொடுக்கணுமே, இன்னும் நான் நிறைய எனர்ஜியை கொடுக்கணும், இதெல்லாம் நான் ரொம்ப விலைக்கரையும் செலுத்த வேண்டியதமா இருக்குமே, இதை நான் செய்தாதான் நான் பிஹெச்டி வாங்க முடியாது, எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவர்களுக்கு அது கிடையாது. ஒருவேளை இல்ல, நான் இது எனக்கு பத்தல, நான் இன்னும் போக விரும்புகிறேன், இன்னும் நான் தேவனை அண்டிக் கொள்ள விரும்புகிறேன், இன்னும் அவர் சமூகத்தை நாட விரும்புகிறேன், இன்னும் என் கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்க நினைக்கிறேன், நான் அதை விசாலமாக்கும் பொழுது இன்னும் என் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் என்னுடைய ஆரோக்கியமும் என்னுடைய ஊழியமும் விசாலமாகும் என்று சொல்லி அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம விலைக்கிரயத்தை கொடுக்க நம்ம தயாராகும். இல்ல அதை பண்ண முடியாது, என்னால் இதுவே எனக்கு கஷ்டமான்னு சொல்லுகிறவர்கள் நம்ம அங்கே நின்று கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் இந்த காலத்துல, இன்றைக்கு காலையில கூட நான் எழும்பின உடனே ஒரு மெசேஜை நான் பார்த்தேன் யூடியூப்ல. ஜெனரலி அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் எப்பொழுதும் இந்த ராப்சர் பத்தி இதை பற்றிலாம் பேசுறதை நம்ம பார்க்க முடியாது, ரகசிய வருகைகளை பற்றிலாம் அவர்கள் அதிகமாக பேசி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு காலை எழுந்த உடனே ஒரு டாப்பிக்கை நான் பார்த்தேன். அவருடைய ஒரு ஹெட்டிங் அவர் போட்டிருந்தார், என்னன்னா ராப்சர் இஸ் டூ க்ளோஸ் தேன் வாட் யூ ஆர் திங்கிங் அப்படின்னு சொல்லி. அதாவது ரகசிய வருகை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட நாம் மிகவும் அருகில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த காலகட்டத்துல நான் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமை இது போதுமானதா? நம்ம நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கலாம், ஆனா அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னும் ஒரு உறுதியான ஃபவுண்டேஷன் அவர் விரும்புகிறார். நம்ம கிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். பட் காட் இஸ்
எக்ஸ்பெக்டிங் டு இன்னும் அதிகமாய் அந்த ஃபவுண்டேஷனை இன்னுமாய் அதிகமாய் அதை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்ப நான் அதிகமா அந்த பிஹெச்டிக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படுவானோ அந்த அளவுக்கு நான் என் விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நான் என் தூக்கத்தை என்ன பண்ணணும்? நான் ஒரு 6 மணி நேரம் தூங்குறேன்னா நான் அதை ஒரு 4 மணி நேரமாய் மாற்றணும். நான் இன்னும் அதிகமாய் நான் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லம்மா நான் ஒரு 4 சாப்டர் படிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லுவோம்னா, அது பெண்களா இருந்தால் கூட சகோதரிகளா இருந்தால் கூட நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இன்னும் இங்கே இருக்கிற சில சகோதரிகள் கூட உங்களோட ஸ்டேட்டஸ்ல சினிமா பாடல்களை வைக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நாம் கர்த்தருக்குள்ளே நாம் இன்னும் we have to filter ourselves more. இன்னும் அதிகமா நம்ம ஃபில்டர் பண்ணும். தட் இஸ் த ரைட் வேர்ட். இன்னும் அதிகமா நான் ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் இன்னும் ஃபில்டர் பண்ணி ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா அதுல ஒரு விஷயம் கிடைக்கும். அதை விட நெருக்கமா இருக்கிற ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணனா அதை விட இன்னும் கான்சென்ட்ரேட்டடா எனக்கு கிடைக்கும். இன்னும் மூன்றாவது இன்னும் அதிகமான ஒரு ஃபில்டர் இன்னும் நெருக்கமாய் அதுல ஓட்டையே இல்லை, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. அந்த ஃபில்டரை வச்சு நான் பண்ணும்போது இன்னும் பியூரிஃபைடா எனக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டடா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். அப்படிப்பட்ட ஒரு ஃபில்ட்ரேஷனை தான் ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஃபில்டர் பண்ணுங்க, இன்னும் ஃபில்டர் பண்ணுங்க. இன்னும் உலகத்தோடு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் 10 நிமிடங்கள் கிடைக்கும் பொழுது நான் அந்த நேரத்திலே நான் ரீல்ஸை வந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸை வந்து நான் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன்னா அந்த இடத்திலே நான் இரண்டு இரண்டு சாப்டர்ஸை என்னால் வாசிக்க முடியும். ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, ஒரு சகோதரிக்கு கால் பண்ணி நான் பேசலாம் என்று நினைக்கிற நேரத்தில் விசாரிப்பதும் பேசுவதும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவைதான். ஆனால் வெட்டியா வேலை இல்லாம பேசுகிற காரியங்களா அந்த இடத்துல லெட் மீ ஸ்டாப் தட். அது எனக்கு வேணாம். அவங்களோட 1/2 மணி நேரம் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த இடத்துல நான் இன்னும் 2 சாப்டர்ஸை நான் வாசிக்கிறேன். இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக அந்த நேரத்தை நான் செலவிடுகிறேன். என் சிந்தையை தேவனோடு கூட நான் அந்த நேரத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் சிட்டிங் இன் த ப்ரேயர். ஏதோ ஒரு ப்ரேயர்ல வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல 24 ஹவர்ஸும் கனெக்டடா இருக்கிறது. இட் இஸ் நாட் அபவுட் இட். அது அதை பற்றின காரியம் இல்லை. இது எந்த அளவுக்கு என்னுடைய இருதயமும் என்னுடைய சிந்தையும் தேவனோடு கூட அது ஐக்கியப்பட்டு இட் இஸ் கனெக்டட் வித். ரொம்ப ஈஸியா பிசாசானவனால என்ன பண்ணிட முடியும்? வி ஹாவ் லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ். ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். நிறைய காரியங்களை நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ 24 ஹவர்ஸுமே நான் எப்படிமா வந்து ஆண்டவரோடவே கனெக்டடா இருக்க முடியும்? அது பாசிபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலா நம்ம அப்படி யோசிக்க முடியும். ஆனால் வந்து தேவன் வந்து 24 மணி நேரம் என் சமூகத்துல உட்கார்ந்துடு அப்படின்னு சொல்லல அவர். பி கனெக்டட் வித் மீ. உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய இருதயம் இன்னும் அதிக அதிகமாய் என்னோடு கூட அது உறவாடி கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய கூடாரத்தின் முனைகள் விசாலமாகும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ். ஏன்னா பிசாசு உள்ள வந்து உன்னிடத்துல பேசுவதற்கு நேரமே இருக்காது. உன் நேரங்களை திருடுவதற்கான நேரமே இருக்காது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, வாலிப பிள்ளைகள் மாத்திரம்தான் மொபைல் எடுத்து தங்களோட நேரத்தை செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லி வெறும் வாலிப பிள்ளைகளுக்கே நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த அட்வைஸை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க. ஏதோ ஒரு மெசேஜ் கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் கேட்குறீங்களா? இட் இஸ் இனஃப். ஒரு ஒரு அது எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் இவங்க மெசேஜ் அவங்க மெசேஜ் அவங்க மெசேஜ். நான் யூடியூப்ல போனால் மெசேஜ் தான் கேட்குறோம்னா அதுவும் ஒரு தேவையில்லாத வேலை தான். ஒரு 2 மெசேஜ் கேட்குறீங்களா? தட் இஸ் இனஃப். ஒரு குக் பண்ற நேரத்துல அந்த நேரத்தை நான் வந்து ஃபில் பண்றதுக்காக ஒரு மெசேஜ் கேட்கறேன்னா அது போதும். மற்ற நேரங்களிலே தனிப்பட்ட விதத்திலே நான் என்னுடைய உள்ளான ஆத்மாவிலே தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதே ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்போ என்னுடைய கூடாரத்தின் முனைகளை நான் விசாலமாக்க நான் நினைக்கும் பொழுது ஆவியானவர் என்னிடத்திலே சொன்ன சில காரியங்கள் இதுதான். இன்னும் அதிகமாய் எல்லா விதங்களிலும் ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய தொடங்கும் பொழுது கூட எவ்ரி திங் எவ்ரி செகண்ட் அதை எதை செய்தாலும் அது என்னோடு கூட தொடர்புடையதா இருக்கிறதான்னு சொல்லி சிந்திக்க தொடங்கு. இதுதான் ஆவியானவர் சொன்ன காரியம். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்த பொழுது இதை நான் வாலிபர் கூடைகள் அந்த பிள்ளைகளோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை இடத்துல சொன்னார். ஒரு ஒரு காட்டன் பால் அந்த தண்ணியில வந்து அது அதை அப்படியே டிப் பண்ணி வச்சிருக்கிறத சோக் பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஆண்டவர் வந்து காண்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை இது வந்து நிறைய அந்த பிக்சர் எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நான் ஒரே ஒரு காட்டன் பாலை தான் பார்த்தேன். அது தண்ணீரிலே மூழ்கி அது முழுமையா சோக்கா இருந்ததை பார்த்தேன். அப்ப ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, 3 காரியங்கள். பி சோக்ட் இன் மை பிரசன்ஸ், பி சோக்ட் இன் மை வேர்ட், பி சோக்ட் இன் ப்ரேயர்.
இந்த மூன்று காரியங்களை நீ செய்யும் பொழுது உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாகும். என்ன பண்ணு, அந்த பஞ்சு மேலோட்டமா கூட என்ன பண்ணலாம், தண்ணி மேல அப்படியே வைக்கலாம். அது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது உள்ளே மூழ்கி, அது தண்ணீர் என்ன பண்ணும், ஃபுல்லா உள்ள எடுத்துக்கும். அதுதான் என்னது சோக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஊற வைப்போம்ல, நம்ம துணியை கூட ஊற வைப்போம்ல, அப்படிதான் ஆவியானவர் என்னோட பேசணும். பி சோக்ட் இன் மை பிரசன்ஸ். 24 மணி நேரமும் நீ என்னுடைய என்னுடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருக்கும்படி அதுல சோக்காகிரு. என்னுடைய வார்த்தைகள்ல நீ சோக்காகணும். ஏதோ காலம் அது இது ஏதோ ஒரு சாப்டர் 2 சாப்டர் படிச்சுட்டு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ திருப்தி ஆகிவிட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிற காலம் இந்த காலம் அல்ல. பி சோக்ட் இன் மை வேர்ட். இனி வருகிற கடினமான காலங்களுக்குள்ளே நீ நிலைநிற்க வேண்டுமானால் அதற்குள் உன்னுடைய உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகள், நிறைய கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்குற நிறைய காரியத்தை நம்ம இதை குறித்த பிரசங்கங்களை கேட்க முடியும். ஆனால் ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான்: உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்கு. ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சிம்டம்ஸ் நீ சுகம் பெறுவதற்கான ஒரு அடையாளத்தை கூட காண்பிக்காமல் இருக்கலாம். இட் மே பி கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு வாட் யூ ஆர் ப்ரேயிங். நீ ஜெபித்து கொண்டிருக்கிறதுக்கான அல்டிமேட்லி கம்ப்ளீட்டான ஒரு ஆப்போசிட் சிம்டம்ஸ் உன்னுடைய சரீரம் காண்பித்து கொண்டிருக்கலாம். இப்போ கரண்டா நான் அதை தான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன். வாட் எவர் ஐம் ப்ரேயிங், நான் எதையெல்லாம் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ அதற்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு காரியத்தை தான் என்னுடைய சரீரத்திலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாட் எவர் ஐம் ப்ரேயிங் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். என்னுடைய சரீரத்தில் நடப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. பட் இட் இஸ் அ ப்ராசஸ். ஆவியானவர் சொன்ன காரியம் தான். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. இன்னும் 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 பி சோக்ட் இன் மை பிரசன்ஸ். நீங்கள் ஒருவேளை ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பீர்கள். ஆனால் வாட் எவர் ஐ எம் பிரேயிங், என்ன சிஸ்டர் இத்தனை வருஷம், 23, 24, 25 எல்லா அன்னாள் ஜபத்திலையும் வந்துட்டேன் சிஸ்டர். ஆனால் இன்னுமே என்னால அந்த பிள்ளையின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஜெபித்தேன், 3 வருஷம் ஜெபித்தேன். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. என்னுடைய சரீரத்தினுடைய காட்டுற சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. டாக்டர் சொல்லுகிற விஷயம் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. பி சோக்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். இன்னும் அவருடைய வார்த்தைக்குள்ளே, இன்னும் அவருடைய சமூகத்தின் பிரசனத்திற்குள்ளே, இன்னும் அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி விடுங்கள். நம்ம அழகா பாடுவோம்ல, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, மூழ்கி 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 திளைக்கணுமே. அழகா பாடிருவோம்ல, எவ்வளவு அழகா பாடிருவோம்ல. பட் இட் இஸ் நெவர் ஈஸி. அதை நம்ம பண்ணியிருக்கிறோமா? கணுக்கால் அளவு முழங்கால் அளவு வரும்பொழுது அந்த கொஞ்ச நேரம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அந்நிய பாஷையில பேசிவிட்டு அந்த ஆவியின் பிரசனத்தை உணர்ந்து விட்டால் அந்த திருப்தி நமக்குள்ளே வந்து விடுது. பட் என்னுடைய கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாக வேண்டுமானால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டுமானால், இஸ் a wonderful God, இஸ் a wonderful God. அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் என்றால், நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு காரியம்தான், நீ விரும்புகிறதை, நான் விரும்புகிற சுகத்தை அவருக்கு கொடுப்பது ஒரு லேசான காரியம். நீ எழுந்து நடந்து போமா, நீ பலனடைந்து நீ சுகம் பெற்றாளா, எழுந்து போ என்று சொல்வது அவருக்கு லேசான காரியம். இந்தாம்மா ஒரு கற்பத்தின் கனியை வைத்துக்கொள், அதை பெற்றுக்கொள், நீ ஜெபிச்சுட்டு போதும் சொல்லி கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். ஆனால் அவர் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே, பியூலா நல்ல ஒரு சுகம் பெற்றவளாய் அவள் வெட்கத்தை எல்லாம் அவள் களைந்து போட்டுவிட்டு நல்ல ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவர் அதை வைத்து விடுவதற்கு அவருக்கு அது லேசான காரியம். ஆனால் ஏன் அவர் ஏதோ ஒன்றுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்? பட் ஸ்டில் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். ஏதோ ஒன்று என்னிடத்தில் இன்னும் மாற வேண்டும். என் மகளிடத்தில் நான் எதிர்பார்க்கிற அந்த அளவுகோலை அவள் இன்னும் அடையும்படியாய் அவள் மாற வேண்டும். நான் அவள் வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு அழைப்பை நிறைவேற்றும் வேண்டுமானால் இன்னும் அவளிடத்திலே சில காரியங்கள், அது இன்னும் அவளிடத்திலே வளர வேண்டியதா இருக்கிறது. இன்னும் அவர் தன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்க வேண்டியதா இருக்குது. இன்னும் சில ஜென்ம சுபாவங்களை அவள் விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய சில சாயல்களை அவள் தரித்து கொள்ள வேண்டியதா இருக்குது. இதையெல்லாம் இந்த காத்திருப்பின் காலத்திலே அவள் இன்னுமா கர்த்தர் அதற்கு நேராக தான் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்க சொன்ன, என்ன ஆண்டவரே இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷம் தான் காத்திருப்பது, எத்தனை வருஷம் நான் ஜெபிப்பது, எத்தனை வருஷம் காத்திருப்பது, இன்னும் எத்தனை வெட்கத்தை அனுபவிப்பது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சில சோர்வுகள் தோணலாம், சில கேள்விகள் எழும்பலாம், சில சந்தேகங்கள் எழும்பலாம். ஆனால் நம்ம பார்க்கிற விதத்திலே கர்த்தர் நம்மை பார்ப்பதே இல்லை. நம்முடைய நோக்கம் என்னது? என்னுடைய நோக்கம் என்னது? எனக்கு சுகம் வேண்டாம் ஆண்டவரே.
ஆண்டவரோட நோக்கினது இல்லம்மா சுகம் மட்டும் இல்ல, அந்த சுகத்துக்குள்ள சேர்ந்து நீ பரலோகத்துக்கும் ஆயத்தப்படணும். அதுதாம்மா என்னோட நோக்கம். அந்த சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ வெறும் பூமியில அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருக்க மாட்ட, பரலோக ராஜ்யத்திற்கும் தகுதியுடையவளா நீ ஆயத்தப்பட்டிருப்ப. அது இரண்டையுமே தான் நான் உனக்குள்ளே செய்ய விரும்புகிறேன். அதற்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த காலத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து, இந்த நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து, நீ இத்தனை நாள் அந்த காட்டன் பால் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்டா தான் இருக்கிற. நீ சுத்தமா வந்து ஹோலி ஸ்பிரிட்குள்ளேயே இல்லாம நீ வேற எங்கேயோ காட்டன் பால் தனியா ஒரு இடத்துல அந்த 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 கோப்பையில் இருக்க தண்ணி தனியா ஒரு இடத்துல இருந்ததுன்னா, ஒருவேளை அப்படி யாராவது இருப்பீர்களானால் சீக்கிரமாய் பரிசுத்த ஆவியினுடைய பிரசனத்திற்குள்ளே நீங்கள் வந்து விடுங்கள். ஹalleluya. ஒருவேளை இதுவரை நான் ஏதோ ஜெபிக்கிற சிஸ்டர், ஏதோ வேத வாசிக்கிற சிஸ்டர், ஆனால் அந்த ஆவியானுடைய அபிஷேகம்னா எனக்கு இன்னும் என்னன்னு தெரியல சிஸ்டர், அது இன்னும் கொஞ்சம் தூரமா தான் இருக்கு எனக்கு அப்படின்னு இன்னும் சொல்லி கொண்டிருப்பீர்களானால் சீக்கிரமா என்ன பண்ணிருங்க. ஒருவேளை காட்டன் பால் அந்த கோப்பையிலிருந்து தனியா நிற்கிற நிலைமையில இருப்பீர்களானால் சீக்கிரமா இந்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வந்து விடுங்க. ஏற்கனவே வந்து விட்டவர்கள் இதுவரை ஒருவேளை மேல மேல இருக்கிற அந்த ஒரு வெயிட் ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் இருப்போம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள மூழ்கி மூழ்கி ஹalleluya இன்னும் கொஞ்சம் உள்ளே செல்லுவோம். இன்னும் அந்த டிப்டா அந்த சோக்டா அதற்குள்ளே இருக்க விரும்புவோம். ஹalleluya. ஒரு நாள் இரவு ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒரு மாதம் ஜெபிக்கிறேன், ஒரு ஒரு வருடங்கள் ஜெபிக்கிறேன். ஒரு அணு கூட அசையல, ஒரு அணு கூட அசையல, ஒரு மாற்றமும் இல்லை, எதிர்மறையான காரியங்களால் நடக்குது. சோ வேர் இஸ் மை ஃபெய்த்? எந்த இடத்துல என்னுடைய விசுவாசம் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறது? எந்த வேர் ஐம் ஸ்டில் ஃபெயிலிங்? இன்னும் நான் எந்த இடத்துல நான் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறேன்? அதை உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியதா இருக்குது. வேர் ஐம் ஸ்டில் ஃபெயிலிங் லார்ட்? எந்த இடத்துல நான் இன்னும் தோற்று கொண்டிருக்கிறேன்? எந்த இடத்துல நான் இன்னும் நான் தோற்கடித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே? நான் விசுவாசமா இருக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் உண்மையிலாகவே நான் விசுவாசமா இருக்கிறேனா? என்னுடைய விசுவாச அறிக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஜெபத்திலே வந்து இணைந்து போகிறதால என்னுடைய விசுவாசம் நான் விசுவாசித்துட்டு ஆயிட முடியுமா? அந்த இடத்துல வரா மார்த்தாள் வருகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு ஆண்டவரு? ஆண்டவர்கிட்ட இவ சொல்றா, ஆஹ் இங்கே நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, ஆனால் இப்பொழுதும் உம்மாலே அவனை எழுப்ப உம்மால் கூடும். ஆனால் இப்பொழுதும் நீ நினைத்தால் அவனை எழுப்பக்கூடும்னு சொல்றா. ஆனா அதே உடனே ஆண்டவர் அந்த இடத்துல நின்னு அந்த கல்ல புரட்டி போடுன்னு சொன்ன உடனே அவ சொல்ற ஒரு காரியம், 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே இப்பொழுது நாறுமேன்றா அப்படின்றா. அதற்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா செத்திருக்க மாட்டேன் அப்படின்றா. அப்புறம் உடனே சொல்றா, இப்ப கூட உங்களால மாத்த முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. ஆனால் அவர் கல்லை புரட்டி போடுன்னு சொன்ன உடனே ஆனால் இப்பொழுது நாறுமே அப்படின்றா. ஏன் அவளால வந்து கல்ல புரட்டி போடுன்னு சொல்றாரே, ஒருவேளை லாசரு உள்ள இருந்து உயிரோடு வருவானோ அப்படின்னு சொல்லி அவள் பேசின வார்த்தைக்கும் அடுத்து அவள் எதிர்பார்க்கிற காரியத்திற்கும் எவ்வளவு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அவதான் சொல்றா, இப்பொழுதும் நீ நினைத்தால் உம்மாலே எழுப்ப முடியும்னு எனக்கு தெரியும்ன்றா. ஆனா கல்ல புரட்டி போடுங்கன்னு ஒண்ணு ஆறுமேன்றா. ஏன் அவளாலே அந்த இடத்திலே ஒருவேளை லாசரு வெளியே உயிரோடே வருவானோ? ஆண்டவர் சொன்னாரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். உடனேதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்ல புரட்டி போடு நாருமேன்னு சொன்னவன் தான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். அதுக்கு முன்பாக அவள் செய்த அதற்கு முன்பாக அவள் செய்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விசுவாச அறிக்கை தான். அவள் செய்த ஸ்டேட்மெண்ட்ஸ் விசுவாச அறிக்கை தான். நீங்க இருந்தீங்கன்னா செத்திருக்க மாட்டான் அப்படின்ற அது ஒரு விசுவாச அறிக்கை தான். ஆனா இப்ப கூட உங்களால மாத்த முடியும்னு எனக்கு தெரியும்ன்ற அதுவும் ஒரு விசுவாச அறிக்கை தான். ஆனால் அவர் திறந்து போடுன்னு சொன்ன உடனே அதற்கு கம்ப்ளீட்டா டவுட்ஃபுல்லா ஆப்போசிட்டா பேசுறா. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி. இந்த 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 ஒரு சினாரியோவை வச்சு உங்களுடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்க. அநேக நேரங்களிலே நம்ம இப்படிதான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற காரியங்களுக்கும் பிறகு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் எதிர்மறையா இன்னும் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ why God is allowing all this time in our life? Why God is asking us to sit more in his presence? ஏன் வந்து ஒரு ஒரு காரியத்தை நம்ம உலக பிரகாரமா நம்ம பார்த்தா கூட ஒரு மனிதன் ஒரு மனிதன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்
ஒருவேளை அந்த அந்த வருஷத்தோட எண்ணிக்கை நான் மறந்துட்டேன். அது ஏதோ ஒரு எண்ணிக்கை போட்டிருந்தாங்க. ஒரு சில வருஷ காலங்கள் அவர்கள் ஒன்றாய் வாழ்ந்து விட்டால் 2 பேரோட முக சாயல் வந்து ஒத் ஒத்த சாயலாய் மாறிவிடுமா. ஆல்மோஸ்ட் சிப்லிங்ஸ் மாதிரி அவங்களோட முக சாயல்கள் ஒரே மாரி மாறிவிடுமா. குணாதிசயங்கள் நெறைய வந்து என்ன ஆயிருமா, இங்கேருந்து அங்க சிலது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அங்கேருந்து இங்க சிலது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பேசுகிற பாஷைகள் சிலது வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற சில வார்த்தைகள் ஒய்ஃப்க்கு அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒய்ஃப் யூஸ் பண்ற சில காரியங்களை ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இட் இஸ் வை இது ஏன் நடக்குது? இது ஏன் நடக்குது? பிகாஸ் தே போத் ஆர் டுகெதர். அதிகமான நேரத்தை அவர்கள் 2 பேரும் செலவிடுறாங்க. எத்தனையோ வருஷங்கள் ஒன்றா இருப்பதினாலே முக சாயல் கூட ஒத்து ஒத்து போகிற அளவுக்கு மாறிவிடுமா. ஹேபிட்ஸ், அவங்களோட விருப்பங்கள், இப்படி எல்லாமே நிறைய காரியங்கள் ஒத்துப்போக விதத்திலே மாறிவிடும் என்று சொல்லி சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிறைய கப்புள்ஸ கூட அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு நமக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் இருக்கிற ஒரு உறவு தான். அப்போ இன்று இயேசு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இவ்வளோ நேரத்தை செலவிடும் பொழுது அது அது அப்படி மாறும்னா, நான் என் மணவாளனோடு என் நேரத்தை செலவிட 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 நம்ம சில நேரத்துல ஒருத்தர் கூட பேசினாலே சொல்லுவோம்ல, நீ என்ன பண்ணி நம்ம வேதத்துல கூட வாசிப்போம். அவர் அந்த பேரை மறந்துட்டு அவர் சொல்லுவாரு, இன்னும் விட்டா கொஞ்ச நேரத்துல விட்டா என்னை நீ கிறிஸ்தவனா மாத்திருவ போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆஹ் அவர் பேரை மறந்துட்டு அந்த கிளியோ பிலாத்து அந்த அதிகாரிகள் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார், கூட குறைய என்ன என்ன பண்ணிடுவ நீ கிறிஸ்தவனா மாத்திருவ போல அப்படின்னு சொல்லி. அந்த பேசுகிற விதத்திலேயே நீ விட்டா என்ன கிறிஸ்தவனா மாத்திருவேன்னு சொல்லி யாரு பவுலிடத்திலே சொல்லுவார். அப்போ ஒரு 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 மனிதன் பேசுகிற விதம், அவனோடு கொஞ்ச நேரம் நேரம் செலவிடும் பொழுதே அந்த என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. சில பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசி 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 ஏதோ ஒரு காரியத்துக்கு நேரம் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ், நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையிலே நம்ம சோக் ஆக 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 இந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்னா எனக்குள்ள நுழைஞ்சு என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடும். எதுக்கு நேரா? நன்மைக்கு நேரா. எனக்குள்ள சில அவிசுவாசங்கள் எல்லாம் எனக்கே தெரியாமல் சில எதிர்மறைகள் எல்லாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். பட் சம்வேர் ஐ எம் ஃபெயிலிங். ஏதோ ஒரு இடத்துல நான் இன்னும் வந்து ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கே தெரியாம நான் பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணிட்டு வர இடத்துல சில மைனஸ் எனக்கே தெரியாம போட்டுட்டு இருக்கேன். சோ எப்படி நான் என் விசுவாசத்தை நான் பலப்படுத்திக் கொள்ள முடியும்? வேர் ஐம் ஃபெயிலிங் ஸ்டில் அப்படின்னா, அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட அமர்ந்திருக்கும் பொழுது இட் வில் வாஷ், உன்னை பிரெயின் வாஷ் பண்ணும். அது நம்மள அது பிரெயின் வாஷ் பண்ணும். எதற்கு நேரா? ஒருவேளை உலகத்துல ஒரு மனிதனோடோ இல்ல ஒரு காரியத்தோடோ இல்ல ஒரு திரைப்படத்தோடோ ஏதோ ஒரு காரியத்தோடு நேரத்தை செலவிடும் பொழுது அது கொஞ்ச நேரம் உடனே என்ன ஆயிடுது, நம்மளுடைய மனது அந்த உலகத்திற்குள்ள போயிடும். இந்த அந்த நெகட்டிவான அந்த ஒரு எனர்ஜிக்கு அவ்வளோ பவர். அகிரிப்பா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அது அது மாதிரி அப்போ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இட் ஹேஸ் அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட். அதுக்கு அவ்வளோ சில பேரோட பேசிட்டு இருந்த பார்த்துருப்பீங்களா, ஒரு நெகட்டிவ் வைபா இருப்பாங்க. சில பேரோட பேசுறப்ப நமக்கு தெரியும், இவங்களோட பேசிட்டு வந்தாலே சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் மீ, சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் மீ. ஏதோ ஒரு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி ஒரு சம் பீப்புள் வில் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் வைப். சில பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான சில காரியங்கள் இருக்கும். அப்போ எதனோடு நம்ம நேரம் செலவிடுகிறோமோ இட் ஹாஸ் அ எஃபெக்ட் ஆன் அஸ். அதுக்கு கண்டிப்பா நம்ம மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கு. அப்போ வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த வருஷத்திலே, இந்த புதிய வருஷத்திலே உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை நீ விசாலமாக்கினால், உன்னுடைய ஆவிக்குரிய கூடாரத்தின் எல்லைகளை நீ விசாலமாக்கினால் போதும். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள், உன்னுடைய ஆரோக்கியத்தின் எல்லைகள், உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகள், இப்படி எத்தனை எல்லைகள் இருக்குதோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது விசாலமாகும். ஸோ இஃப் ஐ எம் சேயிங் தட் ஐ எம் ஆல்ரெடி இன் காட்ஸ் பிரசன்ஸ், நான் தேவனுடைய பிரசனத்திலே தான் நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்வோமானால் அதை இன்னும் அதிகப்படுத்தி பி சோக்டு, அதற்குள்ளே மூழ்கி விடு என்பதை தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ த மோர் ஐ ஸ்பெண்ட் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட், இன்னும் அதிகம் இன்னும் அதிகம். அஹ் யார் அவங்க, ஸ்மித் விகில்ஸ்வர்த், அவருடைய மனைவின்னு தான் நினைக்கிறேன். அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட
பைபிளை வந்து அவங்களோட கிச்சன்ல வந்து ஓப்பனா வச்சிருப்பாங்களாம் எப்பவுமே. பைபிளை கிச்சனை ஓப்பனா வச்சுட்டு இன் பிட்வீன் அந்த அந்த குக்கிங்க்கு நடுவுல 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 ஓடி வந்து என்ன பண்ணுவாங்களாம், பைபிள் இப்படி வாசிச்சுட்டு வாசிச்சுட்டு போவாங்களாம். என்ன இருக்கோ வாசிச்சு அது இதுதான் என்னது, சோக்கிங் இன் காட்ஸ் வேர்ட். இததான் ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு கடினமாய் உறுதியாய் கடாவப்பட்ட ஆணி. ஆண்டவரே நீங்க என் எல்லைகளை விரிவாக்கணும்னு சொல்றீங்கப்பா, ஆனா நான் போராடுறேன். அந்த 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 உறுதியாய் கடாவப்பட்ட ஆணி என்னால பிடுங்க முடியவில்லை. உன்னால பிடுங்க முடியாதுமா அது. உன்னால பிடுங்க முடியாது. நீ என்ன பண்ணு, என் சமூகத்திலே வந்து என்னுடைய பிரசன்னத்திலும் என்னுடைய வேத வார்த்தையிலும், ஏன்னா 24 ஹவர்ஸும் நம்மளால முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. ஆனா வேத வார்த்தைகளை நம்மளோட அதனுடைய அதனுடைய எல்லைகளை நம்மளால ஈஸியா விரிவாக்க முடியும். நான் ட்ரை பண்ணாத எந்தெந்த இடத்துலலாம் நான் வேற வேற காரியம் செஞ்சனோ அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் காடால அதை ஃபில் பண்ண. இல்ல ஒரு 10 நிமிஷம் கிடைக்குதா, அந்த 10 நிமிஷத்துல ஏதோ ஒன்று பண்றோம்னா, அந்த 10 நிமிஷத்துல படுக்கிறோம்னா, இல்ல படுக்கிறதுக்கு அந்த 10 நிமிஷத்துல அந்த 5 நிமிஷத்துல நான் ஒரு சாப்டர் படிச்சுட்டு வரேன். ஐ ட்ரை டு ஃபில் இட் லைக் தட். அந்த மாதிரி நான் வந்து அதை ஃபில் பண்ண நான் முயற்சி செய்யறேன். கொஞ்சம் கொஞ்சமா அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் சொல்றாங்க, அவங்களுக்கு அவங்க அது நடுவில் என்ன பண்ணுவான், ஓடி ஓடி வந்து நான் அதை வாசித்து விட்டு போவேன். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் என்னது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்மை சோக் பண்ணி கொள்வது. அப்போ ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு தாய்மாரா இருக்கிற நீங்க, ஒரு குடும்ப தலைவியா இருக்கிற நீங்க, இல்ல ஏதோ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம். ஏதோ ஒரு ஜேர்னி, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி இருக்கு. ஒரு காரியத்தை நோக்கி நம்ம எல்லாருமே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பட் ஐ எம் சீயிங், ஏதோ ஒரு உறுதியாய் கடாவப்பட்ட ஆணியின் நிமித்தம் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாமல், அந்த எல்லையை விரிவாக்க முடியாதிருக்கிறதை நான் உணர்கிறேன். சம்திங் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா என்னுடைய வாழ்க்கையில தடை பண்ணி கொண்டிருக்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பேரியர் நின்று கொண்டிருக்குது. அதை என்னால மூவ் பண்ணவே முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு புஷ் இட் அட் ஆல். அது என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இட் இஸ் அவர் ஃபெய்த். சில நேரங்களில் அது நம்மளுடைய அவிசுவாசமாய் கூட இருக்கலாம். சில நேரங்களில் சத்ருவானவன் வைத்திருக்கிற ஏதோ ஒரு தடை, அவன் உறுதியாய் கடாவி 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 அந்த ஆணியை அந்த இடத்துல உறுதியாய் வைத்திருக்கலாம். உம் அதுதான் நான் முதலே சொன்ன ஆவியான ஃபர்ஸ்ட் சொன்ன காணி. டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் மினிஸ்ட்ரி. டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் ப்ரேயர் லைஃப். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் த டைம் யூர் ஸ்பெண்டிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். அந்த திருப்தியை உடைத்து எரி. இது எனக்கு போதவில்லை என்று சொல்லி அதற்குள்ளே நீ இன்னும் இன்னும் என்று உள்ளே அதிகமாய் போகும்பொழுதுதான் உன்னுடைய கூடாரத்தின் முனைகளிலே இருக்கிற உறுதியாய் கடாவப்பட்ட ஆணிகள் என்ன ஆகும், லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது லூஸ் ஆகும்போது அதை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்திலே என்ன பண்ண முடியும், உன்னாலே எல்லைகள் விரிவாகும்படியாய் நட்டு உன் கூடாரத்தை உன்னாலே விசாலமாக்க முடியும். சோ அதற்கு எல்லாமே ஆரம்ப புள்ளி என்ன, என்னுடைய ஃபவுண்டேஷன். என்னுடைய ஃபவுண்டேஷன், த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹalleluya. அவர் என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 73:28 நம்ம வாசிக்கிறோம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கு பட் இட் இஸ் குட் ஃபார் மீ டு டிரா நியர் டு காட். எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு நேற்று ரீசெண்டான ஒரு வார்த்தையை வாசிச்சேன். சங்கீதத்துல தாவீது சொல்லுவாரு இல்லையா, எனக்கு நன்மைய பதிலா அவங்க என்ன பண்ணாங்க, தீமை பண்ணாங்க, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது அதை வாசிக்கிறப்ப. அந்த நாள் முழுக்க அந்த வார்த்தை என் சிந்தையில ஓடிக்கொண்டிருந்தது. அது அது அதை நிறைய காரியங்களை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். உபத்திரவப்படுகிறேன், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். வேதனைக்குள் இருக்கிறேன், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக தீமைகளை செய்தார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நெருக்கத்திலே இருந்தேன், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்படி இப்படி நிறைய காரியங்களை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி போட்டு அந்த வார்த்தையை போட்டு பாருங்களேன். அந்த நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்றதுக்குள்ள அவர் தன்னுடைய எல்லா போராட்டங்களையுமே அதுக்குள்ள சுருக்கிட்டாரு. ஒரு காரணம் இல்லாம ஒருத்தன் என்னை துரத்திட்டே அலையறான், என்னை கொலை பண்ண பாக்குறான், என் பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். ஒரே போராட்டத்தின் மேல் போற, எதுக்கு ஓடுறனே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற, நன்மைக்கு பதிலா தீமை செய்யறான். அவனுக்குள்ள இருந்த பேயதான் நான் விரட்டினேன், அவனுக்கு நன்மைதான் செய்தேன். ஆனா அவன் என்ன கொலை பண்ண துரத்தி கொண்டிருக்கான். ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவ்வளவுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குது. அங்கலாய்ப்பு, எரிச்சல்,
கோபம், வீண் வார்த்தைகள், வீண் வாக்குவாதங்கள், உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை ப்ரூவ் பண்றது, இப்படி எதனாலையும் ஒரு பலனும் இல்லை. அது உங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருந்தாலும், உங்களுடைய கணவரிடத்துல இருந்தாலும், உள்ள வேற யாரோ ஒரு நபரிடத்துல இருந்தாலும், நம் நம் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நம்ம புரிய வைக்க நம்ம முயற்சி செய்வதாலோ, இல்ல ஏதோ ஒரு வாக்குவாதம் செய்வதாலோ, இல்ல ஏதோ ஒரு எரிச்சல் கோபம் அடைந்து சண்டை போட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்வதாலும், எதினாலும் ஒரு பலனும் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஹalleluya. இத மாத்திரம் நீ செய். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, உன்னை சுற்றி எதிர்மறையா எல்லாம் நடக்கட்டும். உன்னுடைய உன்னுடைய ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கட்டும். உன்னுடைய சரீரம் எல்லாம் ஆப்போசிட்டான சிம்டம்ஸை காட்டட்டும். உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா இருக்கட்டும். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இதை மாத்திரம் நாம் செய்ய செய்ய நம்முடைய கூடாரத்தின் எல்லைகள், ஆவிக்குரிய கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாகும். ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் படித்து நான் முடிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. தீமாலா ஷதரவனந்தனம். உபாகமம் 4:29 ஒரு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவார். அவ்வளவுதான். அவரை கண்டடைந்து விட்டா போதும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த எல்லா மனசஞ்சலங்களும் நீங்கி நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடந்துவிடும். ஹalleluya. 1000 நாளை பார்க்கிறோம். 1000 நாளை உண்டு இந்த பூமியிலே. எத்தனையோ காரியங்கள் உண்டு. 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள். ஹalleluya. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஹalleluya. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி, சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கொஞ்சம் கூட சந்தோஷமோ ஆனந்தமோ ஒண்ணுமே என் வாழ்க்கையில இல்லைன்னா அது எங்க கிடைக்கும்னா அவருடைய சமூகத்திலே. அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், அது கூட பாருங்களேன், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு போட்டிருக்கு. பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும், பிளஷர் ஆஃப் இட்டர்னிட்டி, நித்திய பேரின்பம், நித்திய காலமா இருக்கிற பேரின்பம் உடைய சமூகத்திலே உண்டு. அப்போ எது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், உலகமே அழிஞ்சாலும், என்ன நடந்தாலும், தலையில இடியே விழுந்தாலும், என்ன நடந்தாலும், கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், ஜஸ்ட் சிட் இன் மை பிரசன்ஸ். நீ ஜெபம் பண்ணி கொண்டிரு. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். தாவீது சொல்லுகிறான், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதுபோல நாம் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வேதத்திலே be soaked in his presence, be soaked in the word of God, be soaked in prayer. இந்த 3 காரியங்களுக்குள்ளும் நாம் நம்முடைய ப்ரையாரிட்டியை, ப்ரிஃபரன்ஸ் அதிகப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் கடாவப்பட்டிருக்கிற ஆணிகள் பிடுங்கப்பட்டு நம் வாழ்வின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். ஹalleluya. நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் இருக்கும் ஒரு நாள் நல்லது தகப்பனே. ஆகாமிய கூடாரங்களை பார்க்கிலும் உம்முடைய சன்னிதானத்திலே வருவதையே நாங்கள் தெரிந்து கொள்ளட்டோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் தாவீது சொல்லுகிறது போல நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஹalleluya. இந்த வார்த்தை இந்த வருடத்துல நீங்க மறக்கவே கூடாது. நீங்க மறக்கவே கூடாது. ஹalleluya. என்ன நடந்தாலும் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரணும். உங்கள் பிள்ளைகள் ஹalleluya நீங்க நினைக்கிற விதத்துல இல்லையா, சொல்யூஷன் எங்கன்னா, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டு, அந்த பிள்ளைய திட்டி, அந்த பிள்ளைய ஏதோ ஒரு காரியத்துல அடிச்சு இதெல்லாம் பண்றதால ஜெயம் கிடைக்காது. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உங்க ஆபீஸ்ல, உங்க ஒர்க் பிளேஸ்ல பயங்கர நெருக்கமா, ஒரே ஒரு சொல்யூஷன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், உங்க ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கலையா, உங்க குடும்பத்துல என்ன மனசஞ்சலம், என்ன போராட்டம், சரீரத்திலே தவிப்பு, சரீரத்துல போராட்டம், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங்,
உங்களுடைய கூடாரத்தின் முனைகளை விசாலமாக்க போகிறதற்காக நீங்கள் செய்ய போகிற ஒரே காரியம், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். இதை நாம செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். ஹalleluya. அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு இதன்படியாய் தகப்பனே, ஆண்டவரே, ஜெப வாழ்க்கைக்குள்ளும் வேத வாசிப்புக்குள்ளும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதையும், ஆண்டவரே, இன்னும் நான் அதை விசாலமாக்குவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உறுதியான ஒரு டெசிஷனை எடுக்கிற ஒவ்வொரு சகோதரிகளோடும் உம்முடைய தேவ கரம் இருந்து அதை செய்து முடிக்கத்தக்கதான தேவ பலனை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியா உம்முடைய கரத்திற்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் ஆகாதப்பா, உம்மால் எல்லாம் கூடும். ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.